வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர் திவாகர் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்காருன்னா, வால்யூம் டெல்டா கேண்டல்ஸ் குறிப்பாக வந்து லக்ஸல்கோ செட்டிங்ஸ் வீடியோ அண்ட் என்ட்ரி எக்ஸிட் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் வந்து ஓகே ப்ரோ, ஐ வில் செக் தட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வால்யூம் டெல்டா கேண்டல்ஸ் வந்து இந்த ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு, இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, வால்யூம் அது வந்து குறிப்பாக வந்து லக்ஸல்கோ அது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு இண்டிகேட்டர் தான். இந்த வால்யூம் டெல்டா கேண்டல்ஸ் லக்ஸல்கோ வந்து நானும் லைக் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வால்யூம் டெல்டா வந்து நிறைய இருக்கும். பிக் பெலுகோ அதெல்லாம் கூட இருக்கும். வால்யூம் இதுவும் வந்து லக்ஸல்கோ இந்த இடத்துல பிக் பெலுகோ அதெல்லாம் கூட இருக்கு. பட் லக்ஸல்கோ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அது நான் எப்படி அப்படின்றத சொல்றேன். ஓகே, நான் என்ன பண்றேன்னா இப்போ இந்த வால்யூம் டெல்டா கேண்டல்ஸை நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு நார்மல் கேண்டில் ஸ்டிக்ஸ்க்கும் இதுக்கும் இதுதான் வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த டிஃபரன்ஸ். ஒரு பியரிஷ், அதாவது ரெட்டாக இருந்துச்சுன்னா பியரிஷ், க்ரீனாக இருந்துச்சுன்னா புல்லிஷ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுல தான் இந்த இண்டிகேட்டரோட சக்ஸஸே இருக்குது. ஸோ அடுத்து நம்ம என்ன போகலாம் அப்படின்னு சொன்னோம்னா, வால்யூம் போயிடலாம். நார்மல் வால்யூம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மல் வால்யூம் நான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து நல்லாவே அதிகமாக இருக்குது. இதை மறந்துடுங்க, இதை இப்போ நம்ம மூடிடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து நல்லாவே இருக்குது. வால்யூம் நல்லா, ப்ரைஸும் கீழே விழுது, வால்யூமும் வந்து அதிகமாக போயிட்டே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா ப்ரைஸ் வந்து இன்னும் கீழே தான் விழப்போகுது, ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆக போகுதுன்னு சொல்லி அர்த்தம். அதே போல் இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் நல்லா கீழே விழுந்துட்டே இருக்குது, வால்யூமும் வந்து சப்ஸ்டான்ஷியலாக நல்லாவே வந்து ஒரு அதிகமாகவே இருக்குது. பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த இடத்துல பாருங்கள் வால்யூம் வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் இது வந்து ஒரு பிரேக் அவுட் ஃபெயிலியராக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் வால்யூம் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ பிரேக் அவுட் ட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த இடத்துல பிரேக் அவுட் ட்ரேட் பண்ணுறோன்னா இவ்வளோ வால்யூம் அதிகமாக இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம், ஓகே வால்யூம் இவ்வளோ அதிகமாக இருக்குது, கீழே தான் போகுமா அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. வால்யூம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்று அது வந்து எஸ் பிரேக் அவுட்டாக இருக்கலாம், இல்லைனா எக்ஸாஷனாக இருக்கலாம். எக்ஸாஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல வந்து கேண்டில் ரெட்டாக தானே இருக்குது. இந்த இடத்துல வந்து கேண்டில் ரெட்டாக இருந்தாலும் இது உள்ள வந்து எல்லாம் பை ஆர்டர்ஸாக இருக்கலாம், இல்லை அடுத்த கேண்டில்ஸ்ல எல்லாம் பை ஆர்டர்ஸாக இருக்கலாம். அதனால தான் கலர் ஆஃப் த கேண்டில் அவ்வளோ நமக்கு முக்கியம் கிடையாது. ஓகே, எப்பவுமே வந்து ப்ரைஸ் என்ன பண்ணுது தான் சொல்லி பார்க்கணுமே தவிர இந்த கேண்டில் வந்து எந்த கலரில் இருக்குன்றது நமக்கு அவ்வளோ முக்கியம் கிடையாது. இந்த இடத்துல பாருங்க இவ்வளோ பெரிய வந்து ஒரு 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 ரெட் கேண்டில் வந்திருக்கு. இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. உடனே என்ன நினச்சிப்போம், ஓகே மார்க்கெட் கீழே தான் விழுது, வால்யூம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் இது வந்து ஒரு எக்ஸாஷன். அடுத்த கேண்டில் பாருங்கள், கேண்டில் வந்து சின்னதாக இருக்குது, ஆனால் வால்யூம் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. மார்க்கெட் இங்கேருந்து ஒரு பெரிய வந்து ஒரு மூவ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து நார்மல் வால்யூமை நம்ம யூஸ் பண்ணுற விதம். ஒன்று ட்ரெண்ட் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணலாம் நார்மல் வால்யூமை, அப்படி இல்லைன்னு சொன்னால் எக்ஸாஷன் ஏரியாஸ் கண்டுபிடிக்க வால்யூம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து வால்யூமை ட்ரெண்ட் கண்டுபிடிக்க யூஸ் பண்ண மாட்டேன், வால்யூமை வந்து எக்ஸாஷன் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுவேன். அதாவது ஒரு ஸ்ட்ரென்த், இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தா, இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்து, இந்த ஸ்ட்ரென்த்லேயே வந்து எக்ஸிட் ஆக பார்க்கணும். யூஸ்வலாக வந்து ட்ரெண்டு வந்து இப்படி போகுதுன்னா நம்ம இந்த இடத்துல எங்கன்னா என்ட்ரி ஆகிருப்போம். எப்படின்றத கிளியராக சொல்கிறேன். இப்போது நம்ம வந்து எந்த இடத்துல என்ட்ரி ஆகிருப்போம், இந்த இடத்துல வந்து நம்ம எங்கன்னா ஒரு என்ட்ரி கொடுத்துருப்போம் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம், இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறோம், இது கீழே ஸ்டாப் லாஸ் போடுறோம், இப்போ வந்து ட்ரேடை வந்து ரன் பண்ண விடுறோம். இந்த ஒரு மைனர் புல் பேக்லாம் வரும், இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்து பயப்பட மாட்டாங்க, ட்ரேடை வந்து ரன் பண்ண விடுவாங்க. அதே போல் நம்மளும் ரன் பண்ண விடுறோம். இவ்வளோ தூரத்துக்கு ரன் பண்ண விடும்போது நான் இப்போ என்ன பார்ப்பேன்னா, எனக்கு எங்கன்னா ஒரு இடத்துல வந்து வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்கா. ஏன்னா வந்து ட்ரெண்ட் வந்து ஆல்ரெடி அப்பு, ட்ரெண்ட் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக வந்து அப்பில் போயிட்டுருக்கு. கரெக்டாக அப்பில் போயிட்டு இருக்கும்போது எனக்கு சடனாக வந்து இவ்வளோ பெரிய ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு வால்யூம் வந்து உக்காருது அப்படின்னு சொன்னோன்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ரிவர்சல்னால் நம்ம எப்படி பண்ணுவோம், ஒன்று இது நல்லா கீழே விழுந்து இப்படி போச்சுன்னா, அதாவது இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நீங்கள் எங்கன்னா ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்போ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை அடிக்கும். ஓகே, இது வந்து என்னதுன்னா வீக்னஸில் எக்ஸிட் ஆகுறது. ஓகேவா, அதாவது மார்க்கெட் நல்லா போயிட்டே இருக்கும்போது கீழே விழுது, அதாவது ஒரு வீக்னஸ் வருது, இந்த வீக்னஸில் எக்ஸிட் ஆகிறோம், இல்லைனா ஸ்ட்ரென்த்லேயே எக்ஸிட் ஆகிறது. நான் யூஸ்வலாக என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரென்த்லேயே எக்ஸிட் ஆக பார்ப்பேன். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரென்த், அதாவது மார்க்கெட் மேலே போயிட்டே தான் இருக்குது, நானும் வந்து ஒரு புல்லிஷில் தான் இருக்கேன், போயிட்டே இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஒரு புல்லிஷ் கேண்டல்லே, அதாவது மேலே 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 ப்ரைஸ் போகும்போதே எக்ஸிட் ஆகிறது தான் பார்ப்பேன். இந்த மாதிரி ஒரு வீக்னஸில் எக்ஸிட் ஆகிறது எனக்கு மோஸ்ட்லி பிடிக்காது. இப்படி ஒரு வீக்னஸ் எக்ஸிட் எனக்கு மோஸ்ட்லி பிடிக்காது. பட் இந்த ஒரு வீக்னஸில் தான் என்ட்ரி கொடுப்பேன். ஒரு லாங் ஒரு ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில்
லாங்கில் இருக்குன்னா ஒரு வீக்னஸில் என்ட்ரி கொடுத்துட்டு ஸ்ட்ரென்த்தில் எக்ஸிட் கொடுக்குறது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரென்த்தில் என்ட்ரி கொடுத்துட்டு வீக்னஸில் எக்ஸிட் தருவாங்க. அது அந்த ட்ரேடரோட சைக்காலஜியை பொறுத்து இருக்கு. நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன். ஸோ இதுக்கு நான் குறிப்பாக எந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணணும்னா வால்யூம் தான் யூஸ் பண்ணணும். வால்யூம் அந்த இடத்துல வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது. சடனாக வந்து ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு வால்யூம் வந்து அதிகமாக வந்து உட்காருதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல ட்ராப் நடக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஸோ வால்யூமை நிறைய விதமாக யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் ஹைஸ் ஈக்குவல் லோவில் கூட நம்ம வால்யூம் வந்து யூஸ் பண்ணலாம். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச வேண்டாம். பட் யூஸ்வலாக வந்து வால்யூமை வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். என்ன நடக்கும்னா சம்டைம்ஸ் வந்து வால்யூம் இந்த இடத்துல அதிகமாக இருக்கும், இதுக்கு மேலேயே வந்து ப்ரைஸ் போயிடும். நான் இந்த இடத்துல எக்ஸிட் கொடுத்துட்ருப்பேன், பட் வால்யூம் அதிகமாக இருக்கும்போது இதுக்கு மேலேயே வந்து ப்ரைஸ் போயிட்டே இருக்கும். ஸோ வால்யூமில் வந்து அந்த ஒரு சேலஞ்ச் இருக்கும். வால்யூம் அதிகமாக இருக்குன்னா ஒன்று அது எக்ஸாஷனா இல்லைனா வந்து ட்ரெண்டு கண்டினியூ ஆக போகுதா அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் எல்லாம் தீர்க்கிறது தான் என்னதுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா டெல்டா, அதாவது இந்த ஆர்டர் ஃப்ளோ வந்து அதெல்லாம் வந்து தீர்த்துரும். ஆர்டர் ஃப்ளோவில் வந்து இந்த கியூமுலேட்டிவ் வால்யூம் டெல்டா வந்து இங்கேயே இருக்குது, கியூமுலேட்டிவ் வால்யூம் டெல்டா. ஸோ இதையும் வந்து சில பேர் யூஸ் பண்ணுவாங்க டைவர்ஜென்ஸ்க்கு. நானும் இதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்னைக்கு இந்த வால்யூம் டெல்டா கேண்டல்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கோம் நம்ம வால்யூம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இந்த வால்யூம் டெல்டா கேண்டல்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதுவும் வந்து அதே தான். இப்போ இந்த வால்யூம் கியூமுலேட்டிவ் வால்யூம் டெல்டா இருக்குல்ல, கியூமுலேட்டிவ் வால்யூம் டெல்டாவை அதாவது இந்த டெல்டாவை இந்த இடத்துல எடுத்துகிட்டு வரும். ஸோ இதில் கேட்கலாம், இப்போ இந்த இடத்துல எனக்கு டெல்டாவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. டெல்டா இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்னு இருக்கும். இந்த இடத்துல டீட்டெயில்ஸ் உள்ள போனீங்கன்னா டெல்டா உங்களுக்கு வந்துடும். இந்த இடத்துல இப்போது டெல்டா வந்துருச்சு. டெல்டா வந்து நம்ம காசு கொடுத்து தான் வாங்குவோம் சில வெப்சைட்ஸில். இதில் வந்து டெல்டா ஃப்ரீயாகவே இருக்கும். அதாவது இந்த இடத்துல பாருங்கள், டெல்டா வந்து 1600 இருக்குது, தெரியுதா? இந்த இடத்துல 1600 இருக்குது, இங்கே 514 தான் இருக்குது, இங்கே 2100 இருக்குது. சடனாக வந்து டெல்டா வந்து கீழே விழுது. ஒரு அப்படியே வந்து 1600 இருந்தது -300 போகுது. அப்போ என்ன அர்த்தம்னா -1900 செல்லர்ஸ், அதாவது அந்த மாதிரி ஒரு ஆர்டர்ஸ் வந்து உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். உடனே என்ன பண்ணுவோம், இப்போது வெறும் டெல்டா மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுறோம். ஐயோ மார்க்கெட் வந்து கீழே விழ போகுதா, இவ்வளோ பெரிய வந்து ஒரு பியரிஷ் கேண்டல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி ட்ரேடர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு செல் எடுப்பாங்க. இது வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்துருச்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸாஷன், இந்த இடத்துல விக் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு செல் நடக்குது. அதே போல் இது வந்து ஒரு பெரிய பியரிஷ் கேண்டலு. இந்த பியரிஷ் கேண்டலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டர்ட்டில் சூப் எனக்கு நடந்திருக்க மாதிரி பார்த்துட்டு எக்ஸிட் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி எக்ஸிட், தப்பான எக்ஸிட்டை கொடுக்கறத வந்து இது வந்து அவாய்ட் பண்ணும் இந்த பர்டிகுலர் வால்யூம் டெல்டா கேண்டல்ஸ் அப்படின்றது. ஸோ டெல்டா தெரியுது நமக்கு வந்து அது ஒரு எக்ஸாஷன் ஏரியாவாக இருக்கலாமான்றது தெரியுது. எல்லாமே தெரிஞ்சு நம்ம பிளேஸ் பண்ணாலும் நம்ம வந்து ஒரு இடத்துல தப்பு பண்ணுவோம். அந்த மாதிரி தப்பை வந்து அவாய்ட் பண்ணுறது தான் இந்த ஒயிட் லைன். ஓகே, இந்த ஒயிட் லைன் இருக்குல்ல பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஒரு ஒயிட் லைன் இங்கே இருக்குது, இந்த இடத்துல இங்கே இருக்குது. இந்த ஒயிட் லைன் என்னதுன்னா, அதாவது ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புரிஞ்சிக்கிறதுக்கு எனக்கு தெரியும், முடிஞ்ச அளவுக்கு நான் ஈஸியாக சொல்கிறேன். இந்த ஃபிக்ஸட் வால்யூம் ப்ரொஃபைல் இருக்குமே, ஓகே. ஸோ இந்த இடத்துல சும்மா நான் இந்த இடத்துல இப்படி போடுறேன். இந்த இடத்துல ஒரு வால்யூம் ப்ரொஃபைல் மார்க்கெட் ப்ரொஃபைல்லாம் இந்த ஏரியா இருக்குல்ல, இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது பையர்ஸும் செல்லர்ஸும் இந்த இடத்துல தான் அதிகமாக வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது வந்து செல்லிங்கான ப்ரெஷராகவும் இருக்கலாம், பையிங்கான ப்ரெஷராகவும் இருக்கலாம். பட் இந்த இடத்துல ட்ரேட் அதிகமாக நடந்திருக்கு, இந்த இடத்துல வால்யூம் அதிகமாக இருக்குது. அதான வால்யூம் ப்ரொஃபைலில் இந்த இடத்துல வால்யூம் அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் இந்த ஒயிட் லைன். அதே தான் இதுவும், இந்த ஒயிட் லைன் இருக்குல்ல, இதுவும் அதே தான். அது வந்து டோட்டல் செஷனுக்கோ இல்லை ரேஞ்சுக்கும் சொல்லும். இது ஒரு கேண்டலுக்கும் சொல்லும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டலுக்கும் இது வந்து எந்த இடத்துல வந்து புல்ஸ் பியர்ஸ் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லலாம். அதாவது ஒரு வேல்யூவில் வந்து உட்காந்துருப்பாங்கள்ல, அந்த வேல்யூ தான் இது. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இங்கே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து அது நல்ல ஒரு புல்லிஷ் சப்போர்ட் எடுத்தது, இந்த இடத்துல நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, தெரியுதா? அதாவது இந்த இடத்துல அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து உடச்சிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துலையும் ஒரு ஒயிட் லைன், இந்த இடத்துலையும் ஒரு ஒயிட் லைன், நல்லா வந்து இப்போ வந்து இது சப்போர்ட்டாக இருக்குது. இந்த ஏரியா வந்து இந்த ஒயிட் லைன் ஏரியா வந்து இப்போ நல்ல சப்போர்ட்டாக இருக்குது, தெரியுதா? ஆனால் அந்த சப்போர்ட் கீழே இது வந்து வரவே இல்லை. இந்த சப்போர்ட் கீழே இது வந்து வரவே இல்லை. இது என்ன சொல்லுவாங்க, இது வந்து ஸ்டாக்டு இம்பேலன்ஸ் அப்படின்வாங்களா, ஸ்டாக்டு பேலன்ஸ். இந்த ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணுறவங்க சொல்லுவாங்க நிறைய வந்து இதே போல் இந்த லைன்ஸ் வந்து இந்த ஆர்டர் ஃப்ளோவில் வந்து வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து அதுக்கு ஒன்று டேர்ம் சொல்லுவாங்க. பட் நான் புரிஞ்சிக்கிறது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது, அது கீழே வந்து மார்க்கெட் உடைக்கவே இல்லை. இந்த இடத்துலையும் வந்து என்ன பண்ணியிருக்கு பாருங்கள், மார்க்கெட் வந்து லிக்விடிட்டியை தான் எடுத்திருக்கு. லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து அப்படியே வந்து மேலே ஓடி இருக்குது, இந்த இடத்துல இருந்து மேலே ஓடி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஓகே நான் வந்து இந்த இடத்துல இப்போது
லாங் போகிறேன். நான் இந்த இடத்துல இப்போ லாங் போகிறேன். இப்போ நான் ஸ்டாப் லாஸ் எங்கே போகணும்னு எனக்கு தெரியும். இதான் லிக்விடிட்டி நல்லா எடுத்திருக்கு. இது வந்து க்ரீன் கேண்டலாகவும் இருக்குது. ஸோ இது கீழே நான் வந்து இப்போ ஒரு பாயிண்ட் தள்ளி ஸ்டாப் லாஸ் போடுறேன். எய்மிங் ஃபார் 1:2. இப்போ மோஸ்ட்லி ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒயிட் லைன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பையர்ஸும் செல்லர்ஸும் எந்த இடத்துல வந்து அதிகமாக ஒரு இடத்துல ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். குறிப்பாக வந்து இந்த பிரேக் அவுட்ஸுக்கெலாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இருந்தால் சொல்கிறேன். இது இன்னும் நிறைய இருக்குது. இதோட முடியல. இது இன்னும் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்குது. ஓகேவா? இது வந்து எந்த இடத்துல இல்லை, இதையே நம்ம பார்ப்போம். இது வேணால் தூக்கிடலாம். இதை நம்ம இப்போ இதை சொல்லலை. ஓகே, இப்போ வந்து க்ளீன் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த இடம் வந்து இந்த இடத்துல, ஓகே, இந்த இடம் வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்குது வச்சுக்கோங்க. ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மாதிரி நடக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்குது. கரெக்டாக இந்த லோ கீழே ஒரு பிரேக் அவுட் நடக்குது. ஆனால் இந்த ஒயிட் லைன் வந்து எங்கே இருக்குன்னா, இந்த பிரேக் அவுட் ஏரியாவுக்கு மேலே இருக்குது. இந்த பிரேக் அவுட் ஏரியாவுக்கு மேலே இருக்குது. அப்படி என்ன அர்த்தம்னா, இந்த பிரேக் அவுட் இந்த இடத்துல நடக்கிறதா சொல்லி பார்த்தாலும், இந்த 2 ஒயிட் லைன் இருக்குல்ல, இந்த ஏரியாவில் இது நடக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தாலும், இந்த ஏரியாவில் இது இப்படி வந்து பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாலும், இந்த கேண்டலில் வந்து புல்ஸ் அண்ட் பியர்ஸ் வந்து இந்த இடத்துலையே வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த இடத்துலையே செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா, வெயிட் பண்ணணும். எய்தர் இந்த கேண்டல் லோக்கு கீழே ப்ரைஸ் போகணும், இல்லை இந்த கேண்டல் ஹைக்கு மேலே ப்ரைஸ் போகணும். ஏன்னா இங்கேருந்து என்ன வேணால் நடக்கலாம். பட் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த இடத்துல இருந்து இதுக்கு கீழே வந்து உடச்சிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறமா ப்ரைஸ் வந்து அப்படியே வந்து கீழே போயிருக்கு. இதில் வந்து அப்படியே வந்து ப்ரைஸை வந்து அப்படியே வந்து கீழே போயிருக்கு. இந்த ஏரியாவிலேருந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபால். அதே போல் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஏரியான்னு சொல்லி பார்க்குறோம் வச்சுக்கோங்களேன். இப்போ இதுதான் வந்து இதில் வந்து ஸ்விங். இதை வந்து எனக்கு பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் வந்து எனக்கு இதுக்கு மேலே வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இதான் நீங்கள் வந்து பிரேக் அவுட் ஏரியான்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா, எனக்கு இதுக்கு மேலே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஆனால் இதோட ஒயிட் லைன் நான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஒயிட் லைன் பார்த்தீங்கன்னா கீழவே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபேக் அவுட்டாகவும் இருக்கலாம். ஸோ நான் இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா, எனக்கு இந்த ஹைக்கு மேலே கேண்டல் வந்து ஒன்று க்ளோஸ் வைக்கணும். ஸோ அடுத்தது என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து ஒரு சாலிடாக வந்து ஒரு க்ளோஸ் வச்சிருக்கு. புரியுதா? இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு சாலிடாக க்ளோஸ் வச்சிருக்கு. க்ளோஸ் வச்சுட்டு மார்க்கெட் அப்படியே வந்து மேலே தான் போயிருக்கு. இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. சின்னதாக வந்து லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு மார்க்கெட் வந்து திரும்ப ஹை மேக் பண்ணுது. ஸோ இந்த ஒயிட் லைன் எங்கே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக் அவுட் ஏரியாஸ். நீங்கள் வந்து ஒரு பிரேக் அவுட் ட்ரேடராக இருக்கீங்க, இல்லை எனக்கு ஒரு கீ லெவலில் வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோன்னா, இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கூட நல்ல ஒரு கிளியர் எக்ஸாம்பிளாக, ஈஸியான ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தால் சொல்கிறேன். ஸோ இந்த ஏரியா வந்து கிளியராக இருக்கா? இந்த ஏரியா வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த ஏரியாவுக்கு கீழே மார்க்கெட் போகுதோ, இதுதான் வந்து ஒரு ஸ்விங் லோ அப்படின்னு சொல்லி வச்சுருக்கீங்கன்னா, இந்த ஏரியாவுக்கு கீழே மார்க்கெட் போகுதுன்னா எனக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். கரெக்டாக? இந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அர்த்தம். பட் என்ன நடக்குதுன்னா, இந்த ஏரியா கீழே ப்ரைஸ் வந்து இப்படி வருது. சில பேர் லிமிட் ஆர்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஏரியா கீழே எனக்கு வந்த உடனே நான் வந்து செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த இடத்துல பாருங்கள், ப்ரைஸ் வந்து இது கீழே ப்ரீச் ஆகிருக்கு. ஆனால் வந்து திரும்ப மேலே போயிருக்கு. ஏன்னா இந்த ஒயிட் லைன் எல்லாமே வந்து இந்த பிரேக் அவுட் ஏரியாவுக்கு மேலே தான் இருக்குது. இந்த இடத்துல தான் இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு பியரிஷ் கேண்டல் தான். ஆனால் வந்து இந்த ஏரியாவுக்கு மேலேயே தான் இந்த ஒயிட் லைன் இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு கீழே ஒரு கேண்டல் வந்து க்ளோஸ் வைக்குது. தெரியுதா? இந்த ஏரியாவுக்கு கீழே ஒரு கேண்டல் வந்து க்ளோஸ் வைக்குது. அதில் இந்த ஒயிட் லைன் வந்து இந்த பிரேக் அவுட் ஏரியாவுக்கு வெளியே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது பிரேக் அவுட் ஏரியாவுக்கு வெளியே இருக்குது. ஸோ இந்த கேண்டலில் தாராளமாக ஷார்ட் போகலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் இப்போ இந்த இடத்துல வந்து ஷார்ட் போயிட்டு இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸு எய்மிங் ஃபார் 1:2. அது 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒயிட் லைன் வந்து அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக வந்து இந்த பிரேக் அவுட்ஸ் வந்து கரெக்டாக நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பிரேக் அவுட் நடந்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு டவுனில் ஒரு பிரேக் அவுட் நடந்த மாதிரி இருக்குது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயிட் லைன் வந்து இந்த இடத்துல இல்லவே இல்லை. எந்த இடத்துல வருதுன்னு சொல்லி தெரியல. அடுத்தது வந்து ஒரு க்ரீன் கேண்டல் வருது. ஸோ நம்ம எடுக்க மாட்டோம். அடுத்தது வந்து ஒரு
ஒரு பெரிய வந்து ஒரு ரெட் கேண்டில் தான் இருக்குது. ஆனால் இதுலேயும் பாருங்கள் அந்த ஒயிட் லைன் எங்கே இருக்குது அப்படின்றதே தெரியல. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் இந்த இண்டிகேட்டரில் இருக்குது. சில இடத்துல வந்து ஒயிட் லைன் வர மாட்டேங்குது. அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா விட்டுருங்க. ஏன்னா நான் மோஸ்ட்லி பார்த்தது வரைக்கும் இந்த ஒயிட் லைன் வரலை அப்படின்னு சொன்னோன்னா அந்த ட்ரேட் வந்து ஒரு ரிவர்சலாக தான் இருக்குது. சரி, ஓகே, இப்போ வந்து இந்த ஒயிட் லைனை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ஒரு பிரேக் அவுட் ஏரியாவில் இந்த ஒயிட் லைன் எங்கே இருக்குது, இதுதான் இந்த பிரேக் அவுட்னா அந்த பிரேக் அவுட்டுக்கு மேலேயா இல்லை அந்த பிரேக் அவுட்டுக்கு கீழே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நீங்கள் லாங் போறீங்கன்னா அந்த பிரேக் அவுட்டுக்கு ஏரியாவுக்கு மேலே இருக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஏரியாவுக்கு மேலே இது போய் க்ளோஸ் வச்சிருக்கா, இந்த ஏரியாவுக்கு மேலே இந்த கேண்டல் போய் க்ளோஸ் வச்சிருக்கு. இது என்னது? இது வந்து ஆக்சுவலாக ட்ராப்பு. கிளியராக தெரியுதா இப்போ உங்களுக்கு இந்த ட்ராப்பு? இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஹைக்கு கீழே தான் இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் ப்ரீச் பண்ணியிருக்கு. பட் புல்ஸ் அண்ட் பியர்ஸ் வந்து இந்த இடத்துல தான் ஹேண்ட் ஷேக் பண்ணியிருக்காங்க. இந்த ஒயிட் லைனில் தான் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணியிருக்காங்க. திரும்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் லைனே வரலை. நம்ம இந்த இடத்துல எப்படி பார்த்தோமோ அந்த ஒயிட் லைன் வரல, அதே போல தான் இந்த இடத்துல வந்து கேண்டில் வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்தாலும் நிறைய ட்ரேடர்ஸ் இந்த இடத்துல மாட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல நிறைய பேர் வந்து மாட்டியிருக்காங்க. அதான் தெரியுது, இவ்வளோ பெரிய விக்கு நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னு சொல்லி எடுத்திருப்பாங்க. பட் மார்க்கெட் எல்லாரையும் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்து அசால்ட்டாக கீழே போயிட்டான். ரொம்ப தூரம் போயிருக்கான். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே போயிடுச்சு. ஸோ இந்த ஒயிட் லைன் வந்து அதுதான் ரொம்ப முக்கியம். இன்கேஸ் இந்த ஒயிட் லைன் வந்து இந்த லைனுக்கு இந்த பிரேக் அவுட் லைன் இருக்குல்ல, இதுக்கு மேலே எங்கன்னா ஃபார்ம் ஆகி ஒரு கேண்டல் ஃபார்ம் ஆச்சுன்னா புரிஞ்சிக்கலாம், ஓகே இதுலேருந்து மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி, இந்த ஒயிட் லைனை பற்றி இப்போ புரிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அடுத்து இந்த ரெட் அண்ட் கிரீன் இதுதான் இப்போ இன்னும் ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெண்டில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் இப்போ ஒரு ட்ரெண்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் எதுவுமே மார்க்கெட்டில் ஈஸி இல்லை, கஷ்டப்பட்டால் தான் எல்லாமே கிடைக்கும். ஜஸ்ட் லைக் தட் வந்து என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இந்த கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது. ஓகே, ஸோ இப்போ ட்ரெண்டில் இருந்துகிட்டே இருக்கீங்கன்னா இந்த ட்ரெண்ட் வந்து இவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் எடுக்க வச்சுக்கோங்க. இது இன்னும் வந்து போகுமா, இப்படி போகுமா, இல்லை எக்ஸாஷன் ஆகிடுச்சா நம்மளுக்கு தெரியாது. இந்த இடத்துல இருந்து இப்படி ரிட்டர்ன் ஆக போகுதா, இல்லை இந்த இடத்துல இருந்து இப்படி மார்க்கெட் வந்து மேலே கண்டினியூ ஆக போகுதா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அதுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நார்மல் வால்யூம் போட்டோன்னா நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் அண்ட் ரெட்டை இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல, இந்த க்ரீன் கலரில் ஃபில்லை இருக்குல்ல, இந்த இப்படி க்ரீன் கலரில் ஃபில்லை இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன அர்த்தம்னா புல்ஸ் வந்து நல்லாவே வந்து உள்ளே வந்திருக்காங்க. அதாவது இந்த இடத்துல இருந்து புல்ஸ் வந்து நல்லாவே உள்ளே வந்திருக்காங்க. இந்த கேண்டில்ஸில் வந்து புல்லிஷ் ப்ரெஷர் தானே அதிகமாக இருக்குது. பாருங்கள், கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே வந்து புல்ஸே தான் உள்ளே இருக்காங்க இதில். அதாவது இது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில், அதில் வந்து புல்லிஷ் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது. இன்னொன்று, இந்த வேல்யூ ஏரியா வந்து இந்த ஒயிட் லைன் வந்து இங்கே இருக்குது, இதுக்கு அடுத்ததும் மேலே தான் இருக்குது, நல்லா வந்து மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல விக் இருந்தாலும் இந்த இடத்துல தான் பையர்ஸும் செல்லர்ஸும் வந்து ஒரு ஃபேர் வேல்யூக்கு வந்து உக்காந்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா மார்க்கெட் இதுலேருந்து மேலே கண்டினியூ ஆக போகுதுன்னு தான் சொல்லி அர்த்தம். ஏன்னா இந்த ஒயிட் லைன் வந்து மேலே தானே இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஒயிட் லைன் வந்து கீழே இருக்குது, இதுலேயும் கீழே இருக்குது. அதாவது இப்போது நம்ம வந்து எல்லாமே வந்து கம்பைன் பண்ண பார்க்குறோம். இந்த ஃபில்லு ப்ளஸ் இந்த ஒயிட் லைன் எல்லாமே கம்பைன் பண்ண பார்க்கும்போது இந்த இடத்துல ஃபில் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது, ஒயிட் லைனும் மேலே தான் இருக்குது. ஸோ நான் ஸ்கேல்பிங் பண்ண போகிறேன், இல்லை நான் ஒரு ட்ரேட் எடுக்க போகிறேன்னா நீங்கள் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கான்ஃப்ளூயன்ஸ் எடுத்திங்கன்னா இப்போ சூப்பராக யூஸ் பண்ணலாம். ஓகே, எனக்கு வந்து ஒயிட் லைனும் நல்லா மேலே மேலே வந்துகிட்டே இருக்குது, ப்ளஸ் வந்து எனக்கு ஃபில்லும் வந்து நல்லா இருக்குது. ஓகே, நான் மேலே போக போகிறேன், ட்ரேட் வந்து மேலே போக போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு அந்த ஈக்குவல் ஹை கிட்ட வரும்போது இந்த ஈக்குவல் ஹையா, ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனில் நீங்கள் இப்போ ஒரு ஈக்குவல் ஹை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த இடத்துக்கிட்ட வரும்போது எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ப்ளஸ் இந்த ஒயிட் லைனும் வந்து இந்த ரெட் லைன் கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்கு, இதோட வால்யூமும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. புல்லிஷ் ப்ரெஷரே வந்து உள்ளே இல்லை. இந்த இடத்துல பாருங்கள், புல்லிஷ் ப்ரெஷரே இல்லை. இந்த ஏரியா கிட்ட வரும்போது பெருசாக வந்து ஒரு புல்லிஷ் ப்ரெஷரே இல்லை. மேலே மேலே போகுது ப்ரைஸ், இந்த இடத்துல இருந்து மேலே மேலே ப்ரைஸ் போயிட்டே இருக்குது, ஆனால் ரிவர்ஸ் ஆகுது. இதுதான் எக்ஸாஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் வந்து க்ரீன் இருக்குது. பட் இந்த இடத்துல சடனாக வந்து ஒரு நல்ல வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் வந்துருச்சு. அது வந்து ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு ரெட்டை வந்து நல்லா ஃபில் பண்ணியிருக்கு, தெரியுதா? நல்லா வந்து ஒரு ரெட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் இருக்குது, பெருசாக வந்து இந்த இடத்துல ஃபில்லிங்கே இல்லை இந்த கேண்டில் உள்ள. பட் சடனாக இந்த இடத்துல ஒரு நல்ல வந்து ஒரு ஃபில்லிங் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் லைனும் வந்து இது கீழே தான் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒயிட் லைன் இருக்குது, இதுக்கு கீழே வந்து இந்த இடத்துல க்ளோஸ் வைக்குது. ஸோ நமக்கு என்ன தெரியுது இதில்? ஓகே, மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக போகுதுன்னு தெரியுது. இது குறிப்பாக இந்த டர்ட்டில் சூப்லாம் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த இடத்துலேயே வந்து ட்ரேட் எடுத்துருவாங்க. இல்லை வேறு ஏதாவது இந்த ஐசிடி எஸ்எம்சிலாம் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த இடத்துலேயே வந்து ட்ரேட் எடுக்க பார்ப்பாங்க. இல்லை ரொம்ப ஒரு கன்சர்வேட்டிவ் ட்ரேடர் நான், எனக்கு வந்து இன்னும் நல்லா வந்து கன்ஃபர்மேஷன் தெரியணும்னா ஆஸ் யூஷுவல் நான் இந்த இடத்துல வெயிட் பண்ணுவேன்.
இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த ஒயிட் லைன் வந்து இந்த பிரேக் அவுட் ஏரியா கீழே வரணும். ப்ளஸ் எனக்கு இப்போது இந்த கேண்டிலும் நல்லா ஃபில் ஆகிருக்கணும். எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் லைன் வந்து இந்த பிரேக் அவுட் ஏரியா கீழே வந்தால் மட்டும் போதாது, இந்த வர கேண்டிலும் நல்லாவே வந்து ஒரு ரெட்டில் நிறைய வந்து ஃபில் ஆகிருக்கணும். ஸோ நான் இப்போ 2 கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறேன். முன்னாடி என்ன பார்த்தோம், இந்த ஒயிட் லைன் மட்டும், இந்த வேல்யூ ஏரியா மட்டும் இந்த பிரேக் அவுட்டுக்கு வெளியே இருந்தால் போதும், அதாவது இந்த ரேஞ்சுக்கு வெளியே இருந்தால் போதும்னு பார்க்குறோம். இப்போது என்ன பண்ணுறோன்னா இதையும் நம்ம பார்க்குறோம். இந்த ரெட் கலரில் இருக்குல்ல, இந்த ரெட் கலரில் இருக்கிறதும் நல்லா வந்து ஃபில் ஆகிருக்கணும். எனக்கு ரெண்டுமே வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ஷார்ட் போகிறேன். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இந்த கேண்டல்ஸை படிக்கணும். இது வந்து பையிங், இந்த இடத்துல வாங்கு, இந்த இடத்துல வித்துரு, அதெல்லாம் சொல்லாது. ஒரு மார்க்கெட்டில் என்ன நடக்குதோ, இப்போ மார்க்கெட்டில் வந்து என்னெல்லாம் நடந்துட்டுருக்கோ அதை வந்து இது அப்படியே சொல்லும். நமக்கு வந்து இதை எடுத்துக்காட்டும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் டெல்டா கூட போட்டு பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல டெல்டா பார்த்தீங்கன்னா டெல்டா ஷிஃப்ட் அதிகமாக இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து டெல்டா பாருங்கள் இவ்வளோ கம்மியாக இருக்குது. 126, 336, 1200 ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. சடனாக பாருங்கள் இவ்வளோ 126 தான் இருக்குது. சடனாக பாருங்கள் இந்த இடத்துல -654, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெல்டா வந்து -696 அதிகமாக போயிட்டே இருக்குது. 743 அப்படியே வந்து டெல்டா வந்து தொடர்ந்து அப்படியே வந்து விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த டெல்டாவையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டெல்டா வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. இதை பார்த்தாவே வந்து ஒரு ஐடியா வந்துடும். ப்ளஸ் இந்த டெல்டா கேண்டில்ஸை பார்த்தாவே மார்க்கெட் ஒரு கீ லெவலில் என்ன பண்ணுது அப்படின்றது புரிஞ்சிடும். ப்ளஸ் இதில் போயிட்டு இதை தூக்கி விட்டுறேன். அதனால் நான் ஓகே ஷோ ப்ரீவியஸ் மேக்ஸ் வால்யூம் ப்ரைஸ்னால் இதுக்கு முன்னாடி இருந்த கேண்டலில் எங்கே வந்து அதிகமாக வந்து நடந்திருக்கு. இப்போ இந்த கேண்டல் ஃபார்ம் ஆகுதுன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கேண்டலில் எந்த இடத்துல வால்யூம் அதிகமாக நடந்திருக்கு அப்படின்றத காட்டுறது தான் இந்த டாட்டு. இதுக்கு அடுத்து வந்து எல்டிஎஃப்னு இருக்குது. இது எல்டிஎஃப்னே இருக்கட்டும், லோவர் டைம் ஃப்ரேம்னே இருக்கட்டும். நீங்கள் வந்து இப்போ டிக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா கரண்ட் மார்க்கெட், டிக்ஸ்னால் எதுவுமே இல்லை, கரண்ட் மார்க்கெட் போட்டு நீங்கள் லோட் பண்ணிங்கன்னா அது எல்லாமே போய்டும் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது. ஸோ எல்டிஎஃப்லேயே இதை வச்சுக்கோங்க. இது ஆட்டோ 1500, இதெல்லாம் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இந்த கலர்ஸ்லாம் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த இண்டிகேட்டர் பற்றி. அதாவது நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து கீ லெவலில் எப்படி யூஸ் பண்ணலாம், நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் குறிப்பாக பார்க்குறது வந்து இந்த எக்ஸாஷன் ஏரியாஸ். இந்த எக்ஸாஷனில் வந்து இந்த ஒயிட் லைன் நான் பார்ப்பேன். எக்ஸாஷனில் வந்து இந்த ஒயிட் லைனும் இந்த கேண்டில்ஸும் நீங்கள் இதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் நம்மளுக்கு பெருசாக தேவைப்படாது. நம்ம நார்மலாகவே வந்து அப்படியே வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சரி, ஓகே, இந்த இண்டிகேட்டரை பற்றி புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த இண்டிகேட்டர் வந்து 2 முக்கியமான விஷயங்கள். இந்த இண்டிகேட்டரில் வந்து 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று இந்த ஒயிட் லைன், இந்த மிட் லைன் வந்து ரொம்ப முக்கியம். குறிப்பாக வந்து நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணும்போது இந்த ஒயிட் லைன் வந்து எங்கெல்லாம் போய் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஒயிட் லைன் வந்து இந்த இடத்துல தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. இந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டே இருந்தாலும் அடுத்து வர க்ளோசஸ் வந்து இந்த இடத்துல மேலே இருக்குது, மேலே வந்துகிட்டே இருக்குது. ஸோ என்ன அர்த்தம்னா ஃபேர் வேல்யூ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல செட்டில் ஆகிறதுக்கு அதிகமாக இருக்குது. அதாவது அதிகமான விலை கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ப்ளஸ் இந்த டெல்டா கேண்டல்ஸ் இப்போ யூஸ் பண்ணி பார்க்குறீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேக் ஃபால் அப்படின்றத புரிஞ்சிக்கலாம். இது ஏன் வந்து ஒரு ஃபேக் ஃபால்னா இந்த டெல்டா வந்து 0க்கு மேலே தான் இருக்குது. அதெல்லாம் வந்து ஃபில்டர்ஸு, நான் அதை பற்றிலாம் சொல்ல விரும்பல, ஒரு ஹிண்ட் மட்டும் தரேன். ஸோ இப்படியோ நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியை அப்படியே பில்ட் பண்ணி சொல்லிட்டோம், கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி சொல்கிறோன்னா நம்ம ஒரு சோம்பேறித்தனமான ட்ரேடர்ஸ் வந்து உருவாயிடுவாங்க. நம்ம வந்து கான்செப்டை சொல்கிறோம், அந்த ஸ்ட்ராட்டஜியோட எசன்ஸை ஃபுல்லும் சொல்கிறோம். அதுக்கு மேலே அதுக்கு தேவைப்பட்ட ஃபில்டர்ஸு இல்லை இதிலேருந்து இன்னும் எப்படிலாம் பில்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதெல்லாம் அந்த பர்டிகுலர் ட்ரேடர் தான் வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து நியாயமும் கூட. சரி, ஓகே, ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நன்றி, பை.